வணக்கம் தம்பி. அன்னைக்கு வளர்ச்சி நிதி, இன்னைக்கு கிளர்ச்சி நிதியா? நல்லா இருக்கே. இவனுங்க சில்லற பசங்க தம்பி. யாருகிட்ட எதை கேட்கணும், என்ன கேட்கணும், எவ்வளோ கேட்கணும்னு புரியாம கேட்டிருப்பாங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி. நான் ஒரு படிக்காத கை நாட்டு. ஆனால் நம்ம தொகுதியில் பிறந்த குழந்தையை தவிர எல்லாரையும் படிக்க வச்சுட்டுனா பார்த்துக்குங்களேன். அதுக்கு இப்போ நம்ம அண்ணன் படிக்க வச்ச பசங்கள்லாம் மெல்ல மெல்ல வளர்ந்து காலேஜ் படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நல்ல விஷயம்தான். அதுக்கும் நீங்க இங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை தம்பி. நீங்கள் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணிட்டு வர்றீங்க. புரியுது. அவங்க மேல் படிப்புக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க தானே வந்திருக்கீங்க. அதுக்கே இவ்வளோ தைக்கப்படுறீங்க. அவங்க படிப்புக்கு நான் கேரண்டி. அட அது இல்லை தம்பி. வேற என்ன? ஒன்றும் இல்லை தம்பி. வடபழனியில் உங்கள் அம்மா ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்களே, அதில் ஒரு 4 சீட்டு வேணும். கை நீட்டி வேற காசு வாங்கிட்டா அதான். எவ்வளோ தைரியம் இருந்தா காசு வாங்கிட்டேன் சீட்டு கொடுன்னு கேட்ப. இப்பவே நான் போலீஸ் கால் பண்றேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீ உள்ள இருப்ப. யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர் கலிமூர்த்தி தானே. அந்த 4 சீட்டை ஒரு சீட்டே அவர் பொண்ணுச்சான். உங்களை மாதிரி ஆள் இருக்கிறனால தான் ஊருக்கு போலி டாக்டர், போலி வக்கீல்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பவர்ட் பை ரித்துகுமார், தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.